வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஆனால் பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தேசத்திற்கே அவர்களால் ஆபத்து என்று அகில இந்திய அளவில் சங் பரிவார்களுக்கு எதிராக மக்கள் அணிதிரண்டு வரும்போது தமிழ்நாட்டை காக்க புறப்படுகிற அதிமுக தலைவர் சங்க பரிவாரங்களோடு செல்வது என்பதுதான் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவங்கள கைது செய்ய சொல்கிறீங்களா? போலீஸார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதை ஏற்கனவே நான் வரவேற்று கருத்து சொல்லியிருக்கிறேன். வழக்கு பதிவு செய்ததோடு நின்று விடாமல் அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும். எந்த அமைச்சர்? இல்லை தேசிய கல்விகள் அப்படின்னு யார் சொல்கிறது? அப்படின்னு ஆமாம், அதுதான் நீண்ட காலமாக அதுதானே பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. அதான் இது சம்பந்தமாக ஏற்கனவே பலமுறை கருத்து சொல்லியிருக்கிறோம். அமைச்சரோடு சேர்ந்து தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய ஒன்றிய கல்வி அமைச்சரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் கூட இது தொடர்பாகத்தான் பிரதமரை சந்தித்து முறையிட்டார் என்பதை நாம் அறிவோம். முதலமைச்சரே நேரில் சென்று பிரதமரை சந்தித்து முறையிட்ட பிறகும் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்க அவர்கள் தயாராக இல்லை, நிதியை ஒதுக்க தயாராக இல்லை. எங்கே நடந்துச்சு? தமிழ்நாடு காப்போம்னா வரவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அதிமுக இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அவருடைய தமிழ்நாடு காப்போம் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஆனால் பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தேசத்திற்கே அவர்களால் ஆபத்து என்று அகில இந்திய அளவில் சங் பரிவார்களுக்கு எதிராக மக்கள் அணிதிரண்டு வரும்போது தமிழ்நாட்டை காக்க புறப்படுகிற அதிமுக தலைவர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.